உங்க மகன் ஜீவாவோட ஃப்ரெண்டு விஷால்னு ஒருத்தர் இருக்காராமே, அவர்கிட்ட நீங்க கோமதியை பத்தி கேரண்டி கொடுத்தா அவர் அவளை கல்யாணம் பண்ணிப்பாராம். இந்த விஷால் தான் ஜீவாவை கூட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சான். அந்த ஒரு விஷயத்துல விஷால் ரொம்ப அவசரப்பட்டான். மற்றபடி ரொம்ப தங்கமான பையன். ஜீவாவை விட எவ்வளவு பெட்டர். நீங்க உங்க தங்கைய தாராளமா அவனுக்கு கொடுக்கலாம். வாங்க பேசி முடிச்சிருவோம். சார் இருங்க சார், நான் இன்னும் பேசியே முடிக்கலையே. மிஸ்டர் விஷால் கோமதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்க மகளுக்கு ஏற்கனவே போட்ட பரிசம் கல்யாணத்துல முடியணும்னு அவர் சொல்றாரு. ரொம்ப நாகரிகம் தெரிஞ்சவர் தம்பி. நீங்க கவிதாவை நீங்க கட்டிக்கணும்னு ஆசைப்படுறத ரொம்ப நாசூக்கா சொல்றீங்க. என்னம்மா இது? விஷால் வேணா கோமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனா என்ன இதுல கம்பல் பண்ணாதீங்கம்மா. கவிதா, கத்தி பேசாத கவிதா. என்ன ஏன் பேசக்கூடாது? இந்த பாரு, நீ ஏதாவது எசக பிசகா பேசினா மறுபடியும் பிரச்சனை ஆகும். மறுபடியும் அப்பா கூட முடியாம போயிடும். ஐ எம் வெரி பிராக்டிகல் சார். புரியுது. அப்பாவை அங்க விட்டுட்டு நீங்க மட்டும் வந்தது, பேசுறது, இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் யூ ஆர் வெரி பிராக்டிகல்னு. என்னடா இவன் திடீர்னு இப்படி கேட்கறானேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. கேளுங்க. அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு முடியாம போனப்போ நாங்க மட்டும் அந்த 38,000 ரூபாய்க்கு கணக்கு பார்த்திருந்தா என் கணக்கு முடிஞ்சிருக்கும். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. நீங்க தான் சொன்னீங்க பழசெல்லாம் பேச வேண்டான்னு. நோ, நீங்க வருத்தப்படுறதுக்காவோ இல்ல கோவப்படுறதுக்காவோ இந்த விஷயத்த நான் பேசல. உங்க கமிட்மெண்ட்டை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமேங்கிறதுக்காக சொன்னேன். மறக்க முடியுமா? சத்தியமா நான் மறக்க மாட்டேன் தம்பி. உயிர் காப்பான் தோழன்கிறத உங்க அப்பா நிரூபிச்சிட்டாரு. என் நண்பன் முருகன் அடிமை இல்லைன்னா நான் அன்னைக்கே போயிருந்திருப்பேன். கோமதியோட பரிசம் நின்னு போனது நீங்க பாவம்னு நினைக்கிற மாதிரி உங்களால போடப்பட்ட என்னோட பரிசம் நின்னு போனது பாவம் தானே சார்? பாத்தியா அவன் எப்படி பேசுறானு? என்னம்மா இது? அவன் கோமதிக்காக வரல, அவளை காரணமா வச்சு தனக்காக வந்திருக்கான். சொல்ல வந்தது அவன் சொல்லட்டுமே. என்ன சொல்றான்? அவன் விஷயத்தை விவாதிச்சுட்டு இருக்கான். இந்த பாரு, உனக்கு எதிராக நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். வந்தவன் குடும்பம் நம்மளால எஃபெக்ட் ஆயிருக்கு. உங்க அப்பா வேற அவங்க காப்பாத்திருக்காங்க. அவன் பேசட்டும், எங்க வரான்னு பாப்போம். சார், எங்க வீட்டு கோமதிய விஷாலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது எங்களை கேட்காமலே எதிர்பார்க்காமலே பெருந்தன்மையா நீங்க முன்னாடி நின்று நடத்தி வைப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் சார். என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றிப்பா. அதே நம்பிக்கையை தான் என் கல்யாணத்தையும் நீங்க நல்லபடியா முடிச்சு வைப்பீங்கன்னு நான் நம்பிட்டு இருக்கேன் சார். உங்க மௌனம் எனக்கு நல்லாவே புரியுது சார். அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்லட்டுங்களா? உயிர் பொழைச்சவனே உங்களுக்கு தோணாத அந்தஸ்து இப்போ உங்களுக்கு தோணுது சார். சாதாரணமான ஒரு மெக்கானிக் தானே, இவனுக்கு எப்படி நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறீங்க. அப்படி நீங்க அந்தஸ்து பாக்குறவர் இல்லைன்னா ஏன் உங்க மகனை வீட்டை விட்டு வெளியே அமிச்சிங்க? உங்களை கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிற கோவத்தாலையா, இல்ல உங்க வீட்டுல வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரியோட மகளை கட்டிக்கிட்டாருங்கிற கௌரவ பிரச்சனையாலையா? ரெண்டும் தானே சார். என்னம்மா இவன்? நம்ம வீட்டு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவன் விஷயத்தை அவன் பேசிட்டு போட்டோம். ஆமா, அவன் அப்ரோச் கொஞ்சம் கன்னிங்கா தான் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, நாளைக்கு இதே பிரச்சனை என் விஷயத்திலயும் வந்துடக்கூடாதுல்ல. எல்லாம் முடிஞ்சு நான் உங்க வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டு மாப்பிள்ள வந்திருக்காரு அப்படின்னு தான் நீங்க நினைக்கணும். ஒரு சாதாரணமான மெக்கானிக் வந்திருக்கான்னு நீங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா? ஐயோ, இவன் என்னமா இவன்? என்னமோ கல்யாணம் முடிஞ்சு மறு வீட்டுக்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்பாவும் என்ன கேட்டுட்டு சும்மா இருக்காரு. இல்ல, இது சரியில்லை. நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு சாதாரண மெக்கானிக் ஆனா ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு ஓனர் ஆகணும்னா ஒண்ணு எனக்கு அதிர்ஷ்டம் வரணும், இல்ல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் ஒரு அதிர்ஷ்ட கட்ட சார். அதனால பேசாம நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணிருங்களேன். சார், எங்க வீட்டு பணம் 38,000 ரூபாய் அது இருக்கட்டும்.
அதுக்கு வட்டி அது இதெல்லாம் ஒரு பேங்க் மேனேஜர் உங்களுக்கு நான் சொல்லி புரியணுங்கிறது இல்லை. எப்படி பார்த்தாலும் நான் உங்க பொண்ணை கட்டிக்க போறேன். எனக்குன்னு சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் என் மனசுக்குள்ளார இருக்கு. அதெல்லாம் ஒன்னொன்னா சொல்லணும்னா கூச்சமா இருக்கு சார். அதான் இந்த பேப்பர்ல எழுதி கொண்டு வந்திருக்கேன். சார் நான் போன அப்புறம் பிரிச்சு பாருங்க. அடப்பாவி அம்மா, இவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். முதல்ல அவன் வரன் பேசிட்டு போ. வரன பேசுற, அவன் வியாபாரம் பேசிட்டு இருக்கான். கல்யாணம் பேச வந்தவங்க முதல்ல அப்படி இப்படிதான் பேசுவாங்க. அவனை கட்டிட்டு போக வரல, வாங்கிட்டு போக வந்திருக்கான். சரி சார், ஆ. நான் அப்படியே கிளம்புறேன். ஆ. நான் வீட்டுக்கு வந்தபோது உங்க பொண்ணை பார்த்தேன். அறிமுகப்படுத்தி வைங்கன்னு கேக்குறது அநாகரிகம் இல்லையா? கோமதிக்கு ஒரு நல்ல வழியா காட்டுங்க, அப்படியே எனக்கும். அப்புறம் சார், நான் இங்க பேசினதெல்லாம் நானா என் மனசுல இருந்து பேசினதா நீங்க நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் உங்க ஃப்ரெண்டு முருகனிடமே, அதான் எங்க அப்பா அவரு சொல்லி இங்க வந்து நான் பேசினது. சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா எடுங்க. உங்களை நாங்க எதிர்பார்த்துட்டு இருப்போம் சார். நான் வரேன் சார். சரி மா, நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. சார், கவிதா சொல்லிடுறேன். அப்பா, என்னப்பா இதெல்லாம்? என்ன பேசிட்டு போறான் அந்த ஆளு? ரொம்ப ஓவரா பேசுறான். இருங்க நீங்க 2 பேரும் ஏன் கோவப்படுறீங்க? இந்த பாரு, நான் எந்த முடிவு எடுத்தாலும் உன் பொண்ணோட நன்மையை கருதி தான் எடுப்பேன். புரிஞ்சுதா? அது சரிங்க. அப்ப இந்த லிஸ்ட் எல்லாம் என்ன? இது அவனுடைய டிமாண்ட்ஸ். நல்லா இருக்க. அவன் டிமாண்ட்ஸ் அவன் கொடுக்கறான். அக்செப்ட் பண்றதும் ரிஜெக்ட் பண்றதும் நம்ம கையில இருக்கு. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அக்கா, சின்ராசு, என்னடா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இதை கேட்கறது கூட அக்கம் முகத்துல பார்த்து தான் கேட்க வேண்டியிருக்குது. அப்படி இல்ல, ஒண்ணு இல்லப்பா. அட ஏன்க்கா போய் சொல்ற? உனக்கு இந்த சின்ராசையோட உன் புருஷனும் குழந்தைங்களும் தான் முக்கியமா போயிட்டாங்க. ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? நீ அண்ணாச்சி கிட்ட வேலை பார்க்கறத விட்டுட்டு எங்கேயாவது மானத்தோட போச்சுன்னா நான் ஏன்டா பயப்பட போறேன்? அதெல்லாம் விட்டு வர முடியாதுக்கா. அது குளத்துல இருக்கிற மீன் மாதிரி. மீனை தூக்கி வெளியே போட்டாலும் செத்துரும், குளம் வத்துனாலும் செத்துரும். நான் என்ன திமிர் எடுத்து போய் இந்த வேலையை செய்யறேன். வயிற்று பொழப்புக்காக செஞ்சேன். சில டைம்ல கறியும் சோறும் கிடைக்கும், சில டைம்ல களியும் கிடைக்கும். நீ ஏன்டா எல்லாரும் மாதிரி வேலை பார்க்க கூடாது? ஏக்கா, எனக்கும் ஆசையா தான் இருக்குது மத்தவங்க மாதிரி பைக்ல முன்னால குழந்தையும் பின்னால பொண்டாட்டியும் உட்கார வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்தி வரணும்னு. என்ன பண்றது, என் தொழில் அப்படி. சரி விடு, என் பிரச்சனை பத்தி ஏன் பேசிக்கிட்டு. நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா, துளசி ஃபீஸ் கட்ட பணம் இல்லாம காலேஜ் போறதை விட்டுட்டு ஏதோ வேலைக்கு போயிட்டு இருக்கிறாளாம கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் அவ ஃப்ரெண்டு பணத்தை கொடுத்து ஃபீஸ் கட்ட சொன்னேன். இந்த பணத்தெல்லாம் கட்டியாச்சு, இந்த ரசீது. வேலைக்கெல்லாம் போவானான்னு சொல்லு, நல்லா படிக்க சொல்லு. ஏழைங்களுக்கு பலமே படிப்பு தானேக்கா. 4 எழுத்து படிச்சா தானே 4 காசு சம்பாதிக்க முடியும். இந்த காசை வச்சுக்க, அவள்கிட்ட கொடுத்து நல்ல துணிமணியா எடுத்து சொல்லு. சரிடா, வாசின் ட்ரெஸ் சாப்பிட்டு போவேன். இல்லக்கா, அண்ணாச்சி வீட்டுல எடுத்து வச்சிருப்பாங்க, நாங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். தேவர் வீட்டுல விசேஷம், கைக்காரியருக்கு வந்து செய்யின்னு சொன்னாங்க, போய் செஞ்சேன். கூலியோட கறி சோறும் போட்டாங்க. சாப்பிட மனசு வரல ராசா, அதான் எடுத்துன்னு வந்துட்டேன். கொஞ்சம் தள்ளி உட்காரு. வீட்டுக்குள்ள வரவனன்னு சொன்னதும் பாசமலர் கதை தெரு வரைக்கும் வந்துருச்சு பாத்தீங்களா? போதுங்க. இன்னும் 2 வீடே சாப்பிடு. வாங்க. ஏண்டி, புருஷனை விட மகளை விட உன் தம்பி முக்கியமா போச்சா?
இவ படிக்க போல வேலைக்கு தான் போறான்னு உங்களுக்கு தெரியும். இவ படிப்பை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. அது பணம் இருந்தா தான் நமக்கு படிப்பு. இந்த வருஷம் கேட்டு அடுத்த வருஷம் படிச்சுட்டு போறோம். இவ படிப்பு மேல உங்களுக்கு அக்கறை இல்லைங்க. ஆனா சின்ராசு காலேஜில் ஃபீஸை கட்டிட்டு பில்லு கொடுத்துருக்கான். காசை கொடுத்து புது ட்ரெஸ் வாங்க சொல்லியிருக்கான். அவனை உள்ள வந்தா கூப்பிட முடியல. 2 வாய் சாப்பிடறது விட்டுருக்கலாம்ல. என்ன ஜீவா, ரொம்ப டென்ஸ்டா இருக்கீங்க? இல்ல, நீ நானும் ஒரே வேலைக்கு அப்ளை பண்ணிருக்க கூடாது. இல்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூல 18 பேர் இருந்தோம், செகண்ட் ரவுண்ட்ல 10 பேர் இருந்தோம். இப்போ நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பாத்தீங்களா? இன்டர்வியூ முடியறதுக்கு முன்னாடியே ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒண்ணு நீங்க இல்ல நான் செலக்ட் ஆக போறேன். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல? ஆண்டவன் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போறான் இல்ல? அகிலா, நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லிட்டேன். சொல்லுங்க. என்னால தோல்வியை தாங்க முடியாது. அதனாலதான் அப்பா அம்மாவா காதலங்கிற கேள்வி வந்த போது ஜெயிப்பு மட்டும்தான் என் கண்ணில் பட்டது. காதல ஜெயிச்சேன். வாழ்க்கையில மட்டும் இல்ல, என்னோட இந்த டெம்பரமெண்ட் இந்த வேலைக்கும் பொருந்தும். அது என்னமோ தெரியல அகிலா, சின்ன வயசுல இருந்தே தோல்வியை தாங்குற பக்குவத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. இந்த இன்டர்வியூல நீ ஜெயிச்சு நான் தோத்து போனா என்னால தாங்க முடியாது. இப்ப என்னோட வேண்டுதல் என்னன்னு தெரியுமா? இந்த இன்டர்வியூல நான் ஜெயிக்கிறத விட நீ தோத்து போனும். குவீன் எலிசபெத்துக்கு கணவனா கை கட்டி வாடுறத விட நான் சேர்ல உட்கார்ந்தா என் மனைவி தரையில உட்காரணும் எதிர்பார்க்கிறவன். இது பரகிலா, இப்ப நான் பேசினதெல்லாம் உன்னை புண்படுத்துறதுக்கு இல்ல. என்னோட ஈகோ என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறேன், அவ்வளவுதான். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. நீ இந்த கம்பெனில ஒரு மேனேஜரா செலக்ட் ஆகி வேற ஏதாவது ஒரு பிரான்ச்சுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜரா போஸ்டிங் ஆகி 1 லட்ச ரூபாய் 1.25 லட்ச ரூபான்னு உனக்கு சம்பளம் கிடைச்சு வீடு காரு பங்களான்னு கொடுத்து, அந்த சமயத்துல நான் ஒரு சாதாரண சிஸ்டம் அனலிஸ்டா 18,000 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சேர்ந்து குடும்பம் நடத்த முடியும்? அதனால உன் சம்பளத்துல 1/3 சம்பளம் வாங்குறவன் நானா இருந்தா நீ கொடுக்கிற மரியாதையும் எனக்கு 1/3 ஆயிடும். அதனால நான் ஜெயிக்கணும், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும். உங்களை கூப்பிடுறாங்க. Excuse me, sir. Yes, come in. Please be seated. Thank you, sir. So you are at final interview. Sir, with your permission, Yes. நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இந்த இன்டர்வியூக்கு ஃபைனலா செலக்ட் ஆயிருக்கிற கேண்டிடேட்ஸ் நானும் என் ஹஸ்பண்டும் தான். Okay. இந்த வேலை எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்குங்கிற பட்சத்துல இந்த வேலையை நீங்க எனக்கு அப்புறம் வர மிஸ்டர் ஜீவா, அதான் என்னோட ஹஸ்பண்ட்கே கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். I'll be thankful to you. என் பர்சனல் விஷயத்தை இங்க பேசுறதுக்கு I'm very sorry. பட் நானும் ஜீவாவும் எங்க பேரண்ட்ஸை எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இது வரைக்கும் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம அவர் சப்போர்ட்ல நானும், ஏன் சப்போர்ட்ல அவரும் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு
இந்த பதவி உயர்வுனால எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமோன்னு நான் பயப்படுறேன். அதான் என்னோட பொசிஷனை உங்ககிட்ட பிராங்கா சொல்லிட்டேன். நிச்சயமா இந்த வேலையை ஜீவாக்கு தான் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த ரவுண்ட் வரைக்கும் வர்றதுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு உங்க கம்பெனிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். தேங்க்யூ. Okay, we will consider your request. You can go. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் உங்களை கூப்பிடுறாங்க. ஆல் தி பெஸ்ட். That is management. We will do like that. May I come in, sir? Yes, come in. Carry on. உட்காருங்க மிஸ்டர் ஜீவா. Thank you, sir. மிஸ்டர் ஜீவா, உங்களுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ண அகிலா ரொம்ப பிரில்லியன்ட். எங்க 2 பேரையும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க. பட் அப்கோர்ஸ் நீங்களும் பிரில்லியண்டா இருக்கலாம். ஆனா அகிலாவோட சர்வீஸ் எங்க கம்பெனிக்கு தேவைன்னு நினைக்கிறோம். போர்ட்ல மிஸ்ஸஸ் அகிலா ஜீவாவை செலக்ட் பண்ணிருக்கோம். அதனால நீங்க திறமசாலி இல்லைன்னு சொல்ல வரல. இன் ஃபியூச்சர்ல கம்பெனில ஏதும் வேகன்சி வரும்போது டெஃபினட்டா உங்களை கூப்பிடுறோம். இப்போ எங்களோட கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யூ கேன் கோ நவ. Thank you, sir. ஆக்சுவலி இந்த போஸ்டிங் எனக்கே கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாவம் அந்த பொண்ணு டிசப்பாயிண்ட் ஆயிருக்கும். Our disappointment முக்கியம் இல்ல, our appointment தான் முக்கியம். That is management. என்னாச்சுங்க?